ஹலோ டியூட்ஸ், வெல்கம் டு பை பத்தாஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தந்தூரி சிக்கன் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் போட்டதுக்கு ரெசிபி சொல்லுங்கன்னு கூப்பிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வாங்க பார்க்கலாம். சும்மா கிழிச்சு விடுங்க, மசாலா உள்ளே போனிச்சுன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட்டு சும்மா 3 பீஸ் தான் போடுறேன். இது பண்ணணுன்னு ஐடியா இல்லை, அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ சப்ஸ்கிரைபருக்காக உடனே பண்ணுவோம்ல, அதான் பண்ண போகிறோம். இதோட ரெசிபி பார்க்குறீங்கன்னா லெமன் புழிஞ்சிக்கலாம். லெமன் புழிஞ்ச சிக்கனை ஒரு இடத்துல வச்சு ஊற வச்சுருவோம். நம்ம ஊற வச்சு ஓரமாக வச்சுருவோம். இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா தயிர் இருக்குல்ல, கெட்டி தயிராக வேணும். ஸோ நம்ம தயிரை எடுத்துக்கலாம். துணியில் நான் வடித்து வச்சுருக்கேன். ஸோ தயிர் போட்டுக்கிட்டு அடுத்தது இஞ்சி பூண்டு மசாலா, ஜிஞ்சர் கார்லிக். அடுத்தது கரம் மசாலா, ஓன் ப்ரிப்பரேஷன் வீட்டில். நான் இதுக்கு வேணும்னா ரெசிபி சொல்லுங்கள், நான் தரேன். கரம் மசாலா போட்டுக்கிட்டோம். அடுத்த காஷ்மீரி சில்லி பவுடரு, காஷ்மீரி சில்லி பவுடர், டெர்மரிக் பவுடர். அடுத்தது சால்ட், லைட்டாக பிஞ்ச் கொரியாண்டர் பவுடர். அப்புறமா நம்ம வீட்டு மிளகாத்தூள், காரத்துக்கு நம்மளே காரம் பிடிக்கும், ஸோ போட்டுக்கலாம். அப்புறம் என்ன பண்ணும், பெப்பர். அடுத்து ஆயில். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த மசாலாவை ரெடி பண்ண போகிறோம். உழப்பு அப்படியே உழப்பிக்கிட்டே இருக்கணும். இந்த மசாலா ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் வராது. இது காஷ்மீரி சில்லி பவுடரில் உள்ள கலர் தான் வரணும். இந்த மசாலாவை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், சூப்பராக இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம சிக்கன் ஊற வச்சுருந்தோம்ல லெமனில், அதை எடுத்து இதில் போட்டுட்டு திருப்பி அந்த லெமனை எடுத்து லைட்டாக யூஸ் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணி வைப்போமா. தயிரில் தான் இருக்குது இன்க்ரீடியன்ஸு. தயிர், லெமனு, காஷ்மீரி சில்லி பவுடரில் தான் இருக்குது. இதோட ஃபுல் டேஸ்ட்டே இதில் தான், 3 மட்டும்தான் இருக்குது. இதை மேரினேட் பண்ணியாச்சு. இது ஜஸ்ட்டு வெயிட் பண்ணி ஒரு 4 ஹவர்ஸ் நீங்கள் இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா 4 ஹவர்ஸில் நான் எப்படி பேக் பண்ணணும், நம்ம ஸ்டவ்லேயே பண்ணால் நான் எப்படின்னு காமிக்கிறேன், பார்ப்போம். தட்டி வச்சிடலாம், 4 ஹவர்ஸில் பார்ப்போம். மேரினேட் ஆகி 4 ஹவர்ஸ் ஆச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. நல்லா மேரினேட்டட் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கம்பி சூடாகட்டும், நம்ம மேரினேட் பண்ணதை வெயிட் பண்ணுவோம். ஸோ இதுதான் க்ரில்லு. இருக்கிறத வச்சு நம்ம பண்ணிக்க வேண்டியதான். இது ஒரு நாள் நான் வெளியில் வச்சு க்ரில் பாக்ஸில் வச்சு நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ க்ரில்லு சூடாகிடுச்சு. நம்ம ஒரு பீஸ் எடுத்து வைப்போம். ஸ்லோ ஸ்பீடில் வச்சுட்டோன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். ஹீட் ஆனதுக்கப்புறம் ஸ்லோவில் வச்சிடணும். அவ்வளோதான். அதோட கொழுப்பு அதில் பட்டுச்சுன்னா உங்களுக்கு அந்த இது வரும், புஷ்ன்ட்டு. மற்றபடி பயப்படாதீங்க. ஸோ ஓரளவு அந்த சைடு பேக் ஆகிடுச்சு. திருப்பி போடணும். ஒரு பீஸுக்கு எப்படியும் 15 நிமிட்ஸ் to 20 நிமிட்ஸ் ஆகும். நீங்கள் ஸ்லோவாக வச்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வந்திருக்குன்ட்டு ஒரு சைடு. ஸோ அந்த சைடும் அப்படி ஆகணும், திருப்பி இந்த சைடும் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துங்க எப்படி வேணும்னு.
ஃபுல்லாக ஆயிலெலாம் வடிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டன் ஆகிடுச்சு. இதை நான் திருப்பி விட்டு காட்டுறேன். இது உடனே எடுத்துடக்கூடாது, சைடில் வச்சிடணும். ஓகேங்களா? அந்த அனல்லே வேணும். நம்ம வந்து இன்னொரு பீஸ் எடுத்து மெயினில் போட்டுருணும். அப்பப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபயர் ஆகிடும். அப்போ நீங்கள் வந்து விசிறின்னு தான் விசிறிடுங்க, இல்லைனா ஊதிடுங்க. ஆல்மோஸ்ட் இந்த பீஸ் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு பீஸு பார்த்தீங்கன்னாலே தெரியும், சூப்பராக ரோஸ்ட்டாக இருக்குது. ஆல்மோஸ்ட் இதுவும் முடிஞ்சிச்சு. தெரியுதா உங்களுக்கு? இதுலேயே நம்ம வெஜ்ஜும் பண்ணலாம். சும்மா உங்களுக்காக போட்டு கொடுக்குறேன். சேம் ரெசிபி தான் எல்லாத்துக்குமே. நான் இப்போ போட்டிருக்கிறது கார்ன் போட்டிருக்கேன். இது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இது நான் அவிச்சிட்டு பண்ணுறேன். ஸோ வந்து இது லைட்டாக வச்சாலே போதும், அந்த பச்சை வாசனை ஸ்மெல்லு போனி அது ஸ்மோக் மட்டும் ஏறும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் கூட வைக்கலாம். ரொம்ப போட்டுறாங்க, இந்த மாதிரி லைட் ரோஸ்ட்டாக ஆகும். ஹலோ டியூட்ஸ், இது பார்த்தீங்கன்னா கார்ன் கெபாப். இது நான் டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா தந்தூரி சிக்கன் நம்ம பண்ணோம்ல, ஸோ அதான் இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. சூப்பர் சூப்பர், கை தட்டுங்க கை தட்டுங்க. சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு, டேஸ்ட்டும் அந்த மாதிரி இருக்கும். நான் டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ எப்படி இருக்குன்ட்டு. இப்போ குக் பண்ணி முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னாலே தெரியும், 2 வெரைட்டி பண்ணியிருக்கோம். அதில் எத்தனை வேணாலும் பண்ணிக்கலாம், சேம் இன்க்ரீடியன்ஸ் தான், அந்த மசாலா மட்டும்தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். மைனஸோட வச்சா சூப்பராக இருக்கும். மைனஸ் வீடியோ வேணும்னாலும் கேளுங்க, நான் ஸ்பெஷலாக அடிப்பேன், 5 ஸ்டார் ஹோட்டலில் அடிக்கிற மாதிரி செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணுவோமா? பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்கும். செம்மையாக இருக்குது. நானே செஞ்சு நானே சொல்கிறனால உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. மயோனைஸோட தரமாக இருக்குது. நம்மளுக்கு கடைக்கெல்லாம் போவோம்னா ஈஸியாக வீட்டிலே பண்ணிடலாம். எவ்வளோ இன்க்ரீடியன்ட் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு முடிச்சிடலாம். சிக்கனே செம்மையாக. இந்தாம்மா, இது சாப்பிட்டு பாரு. சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. வேறு டைலாக்கே இல்லையா எனக்கு? எப்போ பாரு எப்போ பார்த்தாலும் கம்பி கட்டுற கதையில சொல்றியப்பா. ஐயோ ஆரம்பிச்சுட்டான்டா இவன், இன்சைடுமே தாங்க முடியாதப்பா. சொல்லுவேன். நான் சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு. பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? வாவ் வாவ், உண்மையாக சிக்கன் செம்மையாக இருக்கு. வெஜ்ஜி பிரியர்களுக்காக ஒன்று ஆன்தான், அதாவது கிரில் ரோஸ்ட் பண்ணியிருக்கோம், கபாப் மாதிரி இருக்குது. இதே மசாலாலாம் நீங்கள் என்ன வேணுமோ மஷ்ரூம் பண்ணிக்கலாம், பன்னீர் பண்ணிக்கலாம், எல்லாமே சூப்பராக இருக்கும். வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் கம்பேர் பண்ணுறதுனால
எனக்கு இது கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இது தனியாக செப்பரேட்டாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா செமையாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுறேன். இது ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது எப்படி இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னு எனக்கு சொல்லுங்கள், டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம். எண்டு பஞ்ச் ஒன்று சூப்பரா மாட்டிருக்கு, அது கேள. நான் கற்றுக்கிட்ட மொத்த வைத்தியம் உங்கள்கிட்ட இறக்குறேன். பாய்.